நான் ஸ்டார்ட் பண்ணுவோமே. சரி, நான் ஸ்டார்ட் பண்ணுவோம். நாங்க பார்த்தோம் மொழின்ற அத்தியாயத்தை பார்த்தோம். இது யாப்புண்ட 3வது அத்தியாயத்துல குறிப்பிடப்பட்டுருச்சு. அதுல 7வது சரத்து என்ன செஞ்சுச்சுன்னா, நிர்வாக மொழி சிங்கள மொழி தான் பயன்படுத்தப்படணும்ன்றது சொல்லுது. அதே மாதிரி அதுல 8வதுல உபபிரிவு செல்லுது, விசேட ஏற்பாடு 1958ஆம் ஆண்டு விசேட ஏற்பாடு பின்பற்றப்படணும் சொல்லி. 8வதுல 2வது செல்லுது, அந்த விசேட ஏற்பாடு யாப்பினுடைய ஏற்பாடாக கொல்லப்படலாகாது. இந்த விடயத்தால் என்ன செய்யுச்சுன்னா, இந்த மொழி ஒரு புறக்கணிக்கப்படுற ஒரு விஷயமா காணப்படுது. இதன் மூலமா தமிழ் மக்கள் என்ன செய்யறாங்கடா பாதிக்கப்படுறாங்க. அதே மாதிரி அடுத்த விஷயம் என்ன செல்லுதுன்னு சொன்னா, என்ன செய்யறா 9வது சரத்து செல்லுது. 9வது சரத்து சட்டவாக்க மொழி பற்றி என்ன செய்யுதுன்னு சொன்னா குறிப்பிடப்படுது. 9வது சரத்துன்ற 1வது பிரிவு என்ன சொல்லுதுன்னா, சட்டவாக்க மொழி தொடர்பாக குறிப்பிடுது. இந்த சட்டவாக்க மொழியில இந்த சட்டங்கள் யாவும் சிங்களத்துல தான் இயற்றப்படணும் அப்படின்னு சொல்லுது. 1வது சரத்து 9வது சரத்துல 1வது பிரிவு. 2வது பிரிவு சொல்லுது, அதனுடைய தமிழ் மொழிபெயர்ப்பும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஏற்பாடை கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி 11வது சரத்து என்ன செய்யுதுன்னா, நீதிமன்ற மொழி சம்பந்தமா குறிப்பிடப்படுது. நீதிமன்ற மொழி சம்பந்தமா 11வது சரத்து சொல்லுது, சட்டங்கள் நீதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் என்ன செய்யணும்னு சொன்னா, சிங்களத்துல தான் நீதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் மேற்கொள்ளப்படணும் அப்படின்னு சொல்லி, அனைத்து முறைப்பாடுகளும் நீதி முறைப்பாடுகளும் சிங்களத்துல சமர்ப்பிக்கப்படணும் என்று சொல்லுது. அதே மாதிரி அதுல 11ல 3 உபபிரிவு என்ன சொல்லுச்சுன்னா, வடக்கு கிழக்குல விசேட ஏற்பாடுகள் சொல்லி, இப்ப தமிழ் மொழி மூலமாக வடக்கு கிழக்குல உங்க நீதிமன்றத்தை நாடலாம், நீதிமன்ற தேவைகளை நிறைவேற்றலாம் என்று சொல்லி ஒரு ஏற்பாடை கொண்டு வந்திருக்கிறது. அப்படி இருந்தாலும் கூட என்ன செய்யணும்னா, உங்க தமிழால விண்ணப்பிக்கிறது அவங்களோட விண்ணப்பங்களை அப்படி இருக்கிற நேரத்துல சிங்கள மொழிபெயர்ப்பு ஒன்றும் இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. தமிழால செய்யலாம் வடகிழக்குல, அப்படி இருந்தாலும் கூட என்ன செய்யணும், சிங்களத்திலேயும் அதுல மொழிபெயர்ப்பு காணப்படணும் இப்படின்னு சொல்லுது. இப்ப இதெல்லாம் நாங்க பாக்குற நேரத்துல என்ன செய்யணும்னு சொன்னா, நிர்வாக ரீதியான மொழியில சிங்கள தமிழ் மக்களுக்கு புறக்கணிப்பு வழங்கப்படுது. அதே மாதிரி இந்த நீதி விடயங்களை பாக்குற நேரத்துல என்ன செய்யுதுன்னு சொன்னா, நீதி விடயங்கள்லையும் இவங்களுக்கு பாதிப்பு வழங்கப்படுது. ஏன் வடகிழக்குல இல்லாத தமிழ் பேசுறாக்கள் என்ன செய்யறன்ற ஒரு பிரச்சனை வருது. இது ஒரு விமர்சனம் இதுல காணப்படுற மொழியில. வடகிழக்குல இல்லாத தமிழர்களுக்கு இது பாதிப்பு வந்துச்சு. எனவேதான் இது அரசியல் தலைவர்களால விமர்சிக்கப்பட்ட ஒன்றாக காணப்படுது. என்ன மாதிரி இந்த தமிழ் மொழின்றது அரசகர்ம மொழியா சிங்களத்தை கொண்டு வாரதுன்றது ஒரு பள்ளின நாட்டுல, தமிழ் பேசுற மக்கள் வாழ்ற இந்த நாட்டுல தமிழ் மொழி ஒரு புறக்கணிப்பு மொழியாக நிர்வாக நீதி விடயங்கள்ல இந்த தமிழ் மொழி புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு பள்ளின நாட்டுக்கு பொருத்தமானது அல்ல என்ற ஒரு விமர்சனங்கள் என்ன செஞ்சுச்சு முன்வைக்கப்பட்டுச்சு. இது மொழின்ற அத்தியாயம் சம்பந்தமான விஷயம். அதுக்கு பிறகு பார்க்க வேண்டிய விஷயம் நாங்க அரசியலமைப்பு நீதிமன்றம் என்ற பார்ப்போம். இது முக்கியமான ஒரு விஷயம். அந்த தேசிய அரசு பேரவையோட இணங்கி வர ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம். இப்ப அரசியலமைப்பு நீதிமன்றம்ன்றது யாப்புல உருவாக்கப்படுது. என்னதுக்காக வேண்டி இந்த அரசியலமைப்பு நீதிமன்றம் சம்பந்தமான யாப்புல என்ன செய்யா 10வது அத்தியாயத்துல 54வது சரத்து இந்த அரசியலமைப்பு நீதிமன்றம் உண்டு இந்த நாட்டுல தேசிய அரசு பேரவையினுடைய சட்ட உருவாக்குகின்ற போது அந்த தேசிய அரசு பேரவையின் சட்டங்கள் யாப்புக்கு முரணாக இருக்கலாம் என்று யாப்பை வரைந்தவர்கள் கருதினாங்க. தேசிய அரசு பேரவை உருவாக்குற சட்டம் யாப்புக்கு முரணாக இருக்கும் என்று இந்த சட்டத்தை உருவாக்குனவர்கள் கருதினத்தால அது சம்பந்தமான ஆலோசனைகள்ல பரிந்துரைகளை இது யாப்புக்கு முரண் இல்லையா, இல்ல அவங்களுக்கு தெரியாத அந்த விஷயங்களை செல்றதுக்காக வேண்டி ஆலோசனை, வெறுமனே ஒரு ஆலோசனை செய்யறதுக்காக வேண்டி உருவாக்கப்பட்டதுதான் இந்த அரசியலமைப்பு நீதிமன்றம். ஆனா சோல்பரி ஆப்புல காணப்பட்டது
இந்த நீதிமன்றங்கள் காணப்பட்டுச்சு. அதுக்குன்னு சொல்லி தனியான நீதிமன்றங்களுக்கு நீதி புனராய்வு அதிகாரங்களை கொடுத்திருந்தாங்க. ஆனா தேசிய அரசு பேரவை வந்த பின்னால் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த தேசிய அரசு பேரவை அந்த உருவாக்குற சட்டங்கள் யாப்புக்கு முரண் இல்லையான்னு சொல்லி வெறுமனே அந்த மசோதாக்களை பரிந்துரைக்கிற, இது யாப்புக்கு முரண் இல்லையா அந்த விஷயங்கள் ஆலோசனை செல்றதுக்காக வேண்டி வெறுமே ஒரு சின்ன ஒரு அதிகாரம் உடைய எந்த விதமான அதிகாரங்களும் இல்லாம ஒரு யாப்புண்ட ஒரு அலங்கரிப்பு ஏற்பாடா உருவாக்கப்பட்ட இதாக என்னன்னு சொன்னா இந்த அரசியலமைப்பு நீதிமன்றம்ன்றது காணப்படுது. அதே மாதிரி இதுல கட்டமைப்பை பத்தி நாங்க பாக்குற நேரத்துல இந்த கட்டமைப்பில் 5 உறுப்பினர்கள் காணப்படுவாங்க. 5 உறுப்பினர்கள் அதை நியமிக்கிறது யாருன்னு பார்த்தா ஜனாதிபதி நியமிப்பார் பிரதமர் ஆலோசனைக்கு பெயரால. அதே மாதிரி உங்களோட பதவிக்காலம் 4 வருடங்கள் பதவிக்காலம். அதே மாதிரி சம்பளங்களை பத்தி பாக்குற நேரம் இது சம்பளம்ன்றது திரட்டு நிதியத்தின் மீது பொறுப்பாக்கப்பட்டிருக்கிறது. அந்த வருட பதவி காலத்துக்குள்ள இவங்களுடைய சம்பளத்தை குறைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் இல்ல. இது இவங்களுடைய கட்டமைப்பை பொறுத்தவரையில இவங்களோட கட்டமைப்பை பாக்குற நேரத்துல பார்க்க. அதே மாதிரி தேசிய அரசு பேரவையின் உறுப்பினர்கள் இதுக்கு பேரவையின் உறுப்பினர்களை இதுக்கு நியமிக்க இயலா. இதுக்கு தனிப்பட்ட ஆக்களை சுயாதீனமான ஆக்களை நியமிக்கணும். அப்படி நியமிக்கப்பட்ட என்ன செய்வாங்கன்னு சொன்னா அவங்க பதவி நீக்கப்படுவாங்க. அப்படி பதவி நீக்கப்பட்டா எஞ்சிய காலத்துக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னா புதிய ஒருவரை நியமிப்பாங்க. இதுதான் இதனுடைய கட்டமைப்போடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இதுல செயற்பாடுகள் என்ன அப்படின்னு சொல்லி பாக்குறேன். இதுல செயற்பாடுகளை பாக்குற நேரம் 2 வகையான தொழிற்பாடுகள் இது காணப்படுது. 2 வகையான நேரங்கள்ல இது தொழிற்படும். அதுல 2 வகையான நேரங்கள் என்ன சொன்னா நாட்டு நலனுக்கு அவசரமான மசோதாக்கள் சொல்லி ஒரு டைம்லையும், நாட்டு நலனுக்கு அவசரமற்ற மசோதாக்கள் சொல்லி இன்னொரு டைம்லையும், தேசிய அரசு பேரவை கொண்டு வர சட்ட மூலங்கள் நாட்டு நலனுக்கு அவசரமானதாக காணப்பட்ட அதன் போதும் செயற்படுவாங்க. தேசிய அரசு பேரவை கொண்டு வர சட்ட மூலங்கள் நாட்டு நலனுக்கு அவசரம் இல்லாம காணப்பட்ட அந்த நேரங்களில் செயற்படுறதுக்கான அதிகாரங்கள் தான் உங்களுக்கு வழங்கப்பட்டுச்சு. அது எப்படி செயற்படுவாங்க என்றத நாங்க பார்ப்போம். இது உங்களுக்கு குருவினாக்களுக்கு வரும். அரசியல் யாப்பு நீதிமன்றத்துக்கு 2 வகையான மசோதாக்கள் சமர்ப்பிக்கப்படும். அது எவைன்னு சொல்லி நான் சும்மா சாதாரணமா கேட்கிறேன். அவங்க அதை சுத்தி வளைச்சு கேட்பாங்க. இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் இது. அதுல நாட்டு நலனுக்கு அவசரமான மசோதாக்கள் சொன்னா இப்போ நாட்டுல ஒரு சட்ட மசோதாவை உருவாக்கி இருக்காங்க. அந்த சட்ட மசோதா அந்த நாட்டினுடைய நலன்களுக்கு அவசரமாக நிறைவேற்றணும் ஒரு தேவை காணப்படுற ஒரு மசோதாவா இந்த மசோதா காணப்படும். இதை என்ன செய்வார்னு சொன்னா சபாநாயகர் தேசிய அரசு பேரவையில சமர்ப்பிக்கிறதுக்கு முன்னால் என்ன செய்வார்னு சொன்னா சபாநாயகர் இல்லாட்டி உதவி சபாநாயகர் தேசிய அரசு பேரவையில நியமிக்கிறதுக்கு முன்னால் என்ன செய்வார்னு சொன்னா இந்த அரசியலமைப்பு நீதிமன்றத்துக்கு என்ன செய்வார், இத அனுப்பி வைப்பாரு. இது நாட்டு நலனுக்கு முரண் இல்லையான்றத கொஞ்சம் பார்த்து செல்லுங்க அப்படின்னு சொல்லி இவங்க என்ன செய்வாங்கடா பார்த்து கொடு, இது நாட்டு நலனுக்கு முரண் இல்ல எங்களுக்கு தெரியா. இப்படியான 3 விடைகளை தான் அவங்களுக்கு அளிக்கணும். முரண் அறிக்கை, முரண் இல்ல, இது எங்களுக்கு தெரியாது, இது முரண் இல்லையா. இப்ப பாருங்க எந்த அளவுக்கு பலவீனமானது. முரண் இல்லையான்னு தெரியா. இப்படி ஒரு சபை ஒன்று தேவையா? இது ஒரு விமர்சனத்துக்குரிய. சரியா? இப்படி இவங்களோட விடைகள் அளிக்கலும். எவ்வளவு காலத்துக்குள்ள அளிக்கணும்னு சொன்னா சபாநாயகர்களால் அனுப்பப்பட்டு 24 மணித்தியாலம் ஒரு நாட்களுக்குள்ள என்ன செய்யணும், இவங்களோட விடைகளை அனுப்புவோம். இவங்களோட விடைகளை இவங்க முரண் இல்ல எங்களுக்கு தெரியாத விடைகளை அனுப்பினதுக்கு பின்னாலதான் சபாநாயகர் என்ன செய்வார்னு சொன்னா அது தேசிய அரசு பேரவையில என்னத்துக்கு விவாதத்துக்காக வேண்டி அதை சமர்ப்பிப்பாரு. இதுதான் இதுல உள்ள காணப்படுற விஷயம். நாட்டு நலனுக்கு அவசரமான மசோதா 24 மணித்தியாலம் ஒரு நாளைக்குள்ள இந்த நீதிமன்றம் என்ன செய்யணும், அதுக்கான பரிந்துரைகளை இது முரண் இல்லையா அடுத்து வழங்கிறோம் சொல்லி செல்லப்படுது. அதே மாதிரி நாட்டு நலனுக்கு அவசரம் இல்லாத மசோதாக்கள், இந்த மசோதாக்களை பொறுத்தவரையில் என்ன செய்யணும்னு சொன்னா இது பாராளுமன்றத்துல சமர்ப்பிக்கப்பட்டு தேசிய அரசு பேரவையில நிகழ்ச்சி நிரல்ல சமர்ப்பிக்கப்பட்டு 7 நாட்களுக்குள்ள என்ன செய்யறோம்னு சொன்னா சபாநாயகருக்கு இது அறிவிக்கப்படணும். அமைச்சர்மார் ஊடாக சமர்ப்பிப்பாங்க
மசோதாவை பார்லிமெண்ட்ல அங்க அப்படி சமர்ப்பிக்க இயலா ஃபர்ஸ்டுக்கு இங்க சமர்ப்பித்து 7 நாளைக்குள்ள சபாநாயகருக்கு சொல்லி அது சபாநாயகர் என்ன செய்வார்னு சொன்னா அந்த அவசரமற்ற மசோதாக்களை இவங்களுக்கு அரசியலமைப்பு நீதிமன்றத்துக்கு அனுப்புவாங்க. அவங்க முரண் இல்லை எங்களுக்கு தெரியான்ற விடைகளை எத்தனை நாளைக்குள்ள அளிக்கணும்னு சொன்னா இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா இதுக்குடைய விடயங்களை அந்த 7 நாளைக்குள்ள இதுக்குரிய விடைகளை இவங்க அனுப்புவாங்க. இப்படி இதுல விஷயங்கள் காணப்பட்டுச்சு. அதே மாதிரி இந்த மசோதாக்களை அவசியமற்ற மசோதாக்களை யாரெல்லாம் சபாநாயகர்கிட்ட கோரலாம் அப்படின்னு சில விஷயங்கள் இருந்துச்சு. அது சபாநாயகர் தான் அரசியலமைப்பு நீதிமன்றத்தை கோரணும் சொல்ற விஷயம் பார்த்தோம் நாங்க. சபாநாயகர் இல்லாட்டி உதவி சபாநாயகர். ஆனா இது எந்த ஒரு கட்சி தலைவரும் கோர யாப்புக்கு முரண் அறிஞ்சு அரசியலமைப்பு நீதிமன்றம் இதை பரிசீலனை செய்யணும். இந்த மசோதாவை துறை ஒருவர் இது யாப்பு கூட இந்த தேசிய அரசு பேரவைக்கு அதிகாரம் இருந்துச்சு. எல்லோருமே 1வது அத்தியாயத்துல 5வது பிரிவு செல்லுதுன்னா 5வது சரத்து அரசு அதிகாரத்தினுடைய உயர் கருவியாக தேசிய அரசு பேரவை காணப்படுதுன்னு சொல்லிட்டோமே. அந்த அடிப்படையில என்ன செய்வாங்க சொன்னா இது யாப்புக்கு முரண் என்று சொல்லி அரசியலமைப்பு நீதிமன்றம் 3/2 பெரும்பான்மையை நிறைவேற்றி அதை சட்டமாக்குறதுக்கான அதிகாரங்கள் காணப்பட்டுச்சு. இந்த நேரத்துல பாக்குற நேரத்துல இது வெறுமனே ஒரு யாப்பின்ற ஒரு அலங்காரமாக காணப்பட்ட ஒரு விஷயமாகவும் சட்ட வலுவற்ற ஒரு தன்மை கொண்ட ஒரு அந்தம் காணப்படுது. அடுத்த விஷயமா பார்க்க போறதுதான் என்ன செய்யணும்னா பொது சேவை நீதி சேவை ஆணைக்குழு அப்படி செல்ற விஷயங்கள் காணப்படுது. பொது சேவை நீதி சேவை தேவை இல்லாமல் ஆக்கி என்ன செய்யறாங்க 72ஆம் ஆண்டு அரசியலமைப்புல இந்த பொது சேவை என்ற ஒரு அம்சத்தை என்ன செய்யறாங்கன்னு சொன்னா 2 வகையா அமைச்சரவைகள்ற நியமனத்துக்கு ஆலோசனை வெறுமனே ஒரு ஆலோசனை வழங்குற ஒரு ஆட்களாக பொது சேவை ஆலோசனை சபை பொதுச்சேவை ஒழுக்காற்று சபை இந்த 2 சபைகளை உருவாக்குறாங்க. இது அந்த யாப்புல இருந்து விலகி செல்ற ஒரு அம்சமா புதிய ஒரு அம்சமா இந்த யாப்புல காணப்படுற ஒரு விஷயமா பொதுச்சேவை என்று சொல்லி காணப்படுது. பொதுச்சேவைக்கு வழங்கப்படுற ஏனைய பெயர்களை சொல்லுங்க ஆகும். பொதுச்சேவைக்கு அரசு சேவை அரசு சேவை சிவில் சேவைன்னு சொல்லி இதுக்கு செல்லும். சிவில் சேவை அரசாங்கத்துல பிரதானமான 2 கருவிகள் அப்படின்னு சொல்லி கேட்டால் என்ன விட அரசாங்கத்துல பிரதானமான 2 கருவிகள் என்ன மாதிரி அரசாங்கத்துல பிரதானமான கருவிகள் அரசாங்கத்துல பிரதானமான கருவிகள் ஒன்று பொதுச்சேவை, இன்னொன்று பொதுச்சேவை அல்லது அரசு சேவை, சிவில் சேவை, பகிரங்க சேவை எல்லாம் அதுல பேர். இன்னொன்றுதான் போலீஸ்ன்றது காணப்படும். சரியா? இது பிரதானமான ஒரு கேள்வி குருவினாக்குல வலிமையா
எல்லா மாடல் பேப்பர் பாஸ் பேப்பர்கள்ல வார கேள்வியா தான் இது காணப்படும். அரசாங்கத்தின் பிரதானமான அரசின் கருவின்றது அரசின் கூறுகள் பிரதான கருவிகள் 4 இருக்கிற மாதிரி இதுக்கு அரசாங்கத்தின கருவிகள் 2 பொதுச்சேவை போலீஸ். இப்ப இதுல நாங்க பாக்குற நேரத்துல இது என்ன சொல்லி பார்த்தோம்னா பொதுச்சேவைன்றது ஒரு ஆலோசனை வழங்குறது. அமைச்சரவைக்கு கீழால பொறுப்பாக்கப்பட்டபடியால அமைச்சரவை தான் அந்த பொதுச்சேவைக்குரிய நியமனங்களை பதவி உயர்வுகளை பதவி ஒழுக்காட்டு நடவடிக்கைகளை செய்யற வேலையெல்லாம் அமைச்சரவையில் அதுக்கு ஆலோசனை வழங்குற ஒரு சபையா தான் இந்த பொதுச்சேவை ஆணைக்குழு 2 வகையில வழங்கப்படுது. பொதுச்சேவை ஆலோசனை பொதுச்சேவை ஒழுக்காட்டு சபை இப்படின்னு சொல்லி 2 அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு 72ஆம் ஆண்டு அரசியல் அமைப்புல. இப்ப நாங்க பார்ப்போம் இதுல கட்டமைப்புகளை பார்ப்போம். இதுல பிரதானமானபடி அரசு சேவை ஆலோசனை சபை அரசு சேவை ஒழுக்காட்டு சபை. அரசு சேவை ஆலோசனை சபையில பதவி நியமனம் பதவி உயர்வு அரசு உத்தியோகத்தர்களுடைய பதவி நியமனம் பதவி உயர்வு 2ஐயும் செய்யற வேலை யார வேலைண்டா ஆலோசனை சபையில. இப்போ ஒழுக்காட்டு சபையில வேலை இடமாற்றம் செய்யறது பதவி நீக்கம் செய்யறது ஒழுக்க கட்டுப்பாட்டு விடயங்களை மேற்கொள்றது அரசு உத்தியோகத்தர்கள் இந்த பணிகளை செய்யறது இவங்களோட பணியா இருந்துச்சு ஒழுக்காட்டு சபையில். சரியா 2ஐயும் ஒரே இதுல பார்த்துப்போம். அதே மாதிரி உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை பார்க்கிற நேரம் இதுல 3 உறுப்பினர்கள் காணப்படுவாங்க ஆலோசனை சபையில. பிரதமர் சிபாரிசுல ஜனாதிபதியால நியமிப்பாங்க. சரியா அதே மாதிரி இங்கால பார்க்க ஒழுக்காட்டு சபையில 3 உறுப்பினர்கள் காணப்படுவாங்க அவங்கள ஜனாதிபதியால பிரதமர் சிபாரிசுல ஜனாதிபதியால நியமிப்பாங்க. அதே மாதிரி இவங்களோட பதவி காலத்தை பார்க்கிற நேரம் 4 வருட பதவிக்காலம் 4 வருட பதவிக்காலம் இவங்களுக்கு வழங்கப்பட்டிருந்துச்சு. இவங்களோட சம்பளங்கள் திரட்டு நிதியத்திலிருந்து வழங்கப்பட்டுச்சு சம்பளம். அது சம்பளத்தை குறைக்க இயலாது. அதே மாதிரி 3 பேர்ல ஒருவர் தலைவரா காணப்படுவாங்க. 2ல 3 உறுப்பினர்கள் ஜனாதிபதியால நியமிக்கப்படுவாங்க. அவங்களோட 3 பேர்ல ஒரு ஆள் தலைவரா காணப்படுவாங்க. அதே மாதிரி இதுக்கு உறுப்பினர்கள் எங்க இருந்து நியமிக்கணும்டா தேசிய அரசு பேரவையிலிருந்தோ நீதி சேவை ஆலோசனை சபை ஒழுக்காட்டு சபையில் உள்ள உறுப்பினர்களையோ நியமிக்க முடியாது. சுயாதீனமானவர்களை தான் நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி செல்றாங்க. அதே மாதிரி அமைச்சரவையால இதுல ஒருவர் அமைச்சரவையால இதுக்கான செயலாளர்களை நியமிப்பாங்க. இந்த 3 உறுப்பினர்களுக்கான செயலாளர்கள் இந்த ஆணைக்குழு பொதுச்சேவை ஆலோசனை சபை ஒழுக்காட்டு சபை இதுக்கான செயலாளர்களை அமைச்சரவையால நியமிப்பாங்க. இப்ப இதுல நாங்க பாக்குற நேரத்துல இந்த பொதுச்சேவை ஆலோசனை ஒழுக்காட்டு சபை இது ஒரு சட்ட பெருமதியுடையதா காணப்பட்டுச்சா? இது ஒரு இந்த யாப்புல முக்கியமான ஒரு விஷயமா காணப்பட்டுச்சான்னு சொன்னா காணப்படல். ஏன்னு சொன்னா அமைச்சரவை கீழே பொறுப்பாக்கப்பட்டதால அமைச்சரவை செய்யற அனைத்து வேலைகளையும் அமைச்சரவை தான் செய்யற ஒரு வேலையா காணப்பட்டுச்சு. அதே மாதிரி அமைச்சர்கள் தங்களுக்கு விருப்பமான ஆக்களை தங்களோட சார்பான ஆக்களை தங்களோட சொந்தங்கள் இருக்கிற ஆக்களை தங்களோட சம்பந்தப்பட்ட ஆக்களை நியமிக்கிற ஒரு பழக்கம் இருந்ததால என்ன இது ஒரு அரசியல் சகாய முறைன்னு சொல்லுவாங்க. அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஒரு சபையா காணப்படும். இந்த பொதுச்சேவை பகிரங்க சேவை என்றது எந்த ஒரு நாட்டுல ஒரு இதா காணப்படுற நேரத்துல என்ன சுயாதீனமா காணப்படுற நேரத்துலதான் அது ஒரு ஊழல் இல்லாத லஞ்சம் இல்லாத ஒரு சபையா காணப்படும். அந்த உறுப்பினர்களும் எந்த விதமான ஊழல் லஞ்ச செயற்பாடுகள்ல ஈடுபடாதவர்கள் காணப்படுவாங்க. இப்ப எங்கட நாட்டை பொறுத்தவரையில பார்த்த நேரத்துல கிட்டத்துல ஒரு அப்படியாப்பட்ட ஒரு செயற்பாடு நடந்துச்சு. எங்கட நாட்டுல இந்த நீதித்துறைன்றது இந்த பொதுச்சேவையில கடமையாற்றுறதுன்றது அது சுயாதீனமாக ஒண்ணு நடக்குதுன்றது விளங்குது. இப்போ கிட்டத்துல ஒரு செயற்பாடு நடந்துச்சு உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருச்சு. தேசபந்து தென்னக்கோன் அவர் போலீஸ் மாதிபர் அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வந்த நாங்களோட குற்ற பிரேரணை கொண்டு அவரை பதவி நீக்கம் செஞ்சாங்க. ஏன்னு சொன்னா அவருடைய அந்த ஒழுக்க கட்டுப்பாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் லஞ்ச ஊழலோடு சம்பந்தப்பட்ட நிறைய 22க்கு மேற்பட்ட வழக்குகள் சம்பந்தமாக அவருக்கு எதிராக கொண்டு வரப்பட்டுச்சு. அதுல அவருடைய பதவி நீக்கம் இடம்பெற்றுச்சு. இப்ப அது ஒரு நாட்டுல எந்த அளவுக்கு அந்த பொதுச்சேவைகள் சுயாதீனமாக இயங்குதோ அந்த அளவுக்கு அந்த நாட்டினுடைய அபிவிருத்தி செயற்பாடுகளை நாங்க சிறப்பான முறையில கொண்டு போகுது. எங்கட நாட்டில இருந்த பிரதான காரணி என்னச்சுன்னா இந்த பொதுச்சேவை எல்லாம் அரசியல் மயப்படுத்தப்பட்டிருக்கிறது. அரசியல் மயப்படுத்தப்பட்டு
இந்த பொது சேவை எல்லாம் அரசியல் மயப்படுத்தப்பட்டிருக்கிறதாலதான் இவ்வளவு நாள் எங்கட நாடு அரசியல் ரீதியான ஒரு லஞ்ச ஊழலுக்குள்ள சுருண்டு பொருளாதார மீழ்ச்சி ஏற்பட பொருளாதார வீழ்ச்சிக்கு செல்றதுக்கான ஒரு காரணமாக கூட இது எங்கட நாட்டுல ஒரு காரணமா அமையலும். அதே மாதிரி நாங்க அடுத்த பார்க்கிறது என்னண்டா நீதி சேவை, நீதி சம்பந்தமான நீதி அரசர்களை நீதிமன்றங்கள்ல உறுப்பினர்களை நியமிக்கிறதுக்கு, பதவி நீக்கிறதுக்கு, அவங்களுடைய ஒழுக்க கட்டுப்பாடு சம்பந்த விஷயங்களை மேற்கொள்றதுக்கு ஆக வேண்டி பொறுப்பாக்கப்பட்ட ஒரு சேவையாத்தான் நீதி சேவை ஆணைக்குழுன்றது பொதுவாக காணப்படும். இது பொதுவாக காணப்படுறது. ஆனா சோல்பரி அரசியலமைப்புல நீதி சேவை ஆலோசனை சபை ஒன்று காணப்பட்டுச்சு. அது சுயாதீனமா காணப்பட்டுச்சு. ஆனா என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த 72ஆம் ஆண்டு அரசியலமைப்புல நீதி சேவையை அதுல இருந்து பிரிக்கப்பட்டு இத ஒரு அரசியல் ரீதியான சாயங்களுக்குள்ள கொண்டு வராங்க. நீதி அது எல்லாமே என்ன செய்யுச்சுன்னா அரசு பேரவைன்றது ஒரு கருவின்றதாலே எந்த விதமான அதிகாரங்களும் இவங்களுக்கு வழங்கப்படுறதா காணப்படல. இதுல உறுப்பினர்களுடைய 2 வகையில இவங்க பிரிக்கப்பட்டாங்க. நீதி சேவை ஆலோசனை, நீதி சேவை ஒழுக்காட்டு சபை. இப்ப அது ஆலோசனை சபை என்ன வேலை செய்யும்? பதவி நியமனங்களை வழங்கு நீதிமன்ற சமன் செய்யறதுக்கு இவங்க பொறுப்பாக்கப்பட்டிருந்தாங்க. ஆனா இது வெறுமனே ஒரு ஆலோசனை வழங்குற எந்த விதமான அதிகாரங்களும் இல்லாத ஒரு வேலையாதான் காணப்பட்டுச்சு. அதே மாதிரி இத ஒரு எந்த விதமான ஒரு அதிகாரமும் இல்லாத உறுப்பினர்களை கொண்டு இதுக்கு உறுப்பினர்களை பார்க்கிற நேரத்துல, எண்ணிக்கைகளை பார்க்கிற நேரத்துல இதுல பிரதானமாக அரசு சேவை ஆலோசனை சபையில 5 உறுப்பினர்கள், ஆனா ஒழுக்காற்று சபையில 3 உறுப்பினர்கள். இவங்க எப்படி நியமிக்கப்படுவாங்கன்னு சொன்னா, பிரதமர் சிபாரிசுல ஜனாதிபதியால நியமிக்கப்படுவாங்க. யாரை தவிர? ஆலோசனை சபையில இருக்கிற பிரதம நிதியரசரை தவிர ஏனைய 4 பேரும் அதே மாதிரி ஒழுக்காற்று சபை அதுல பிரதம நிதியரசர் தான் என்ன செய்வாருன்னு சொன்னா 2 சபைக்குரிய தலைவரா, ஆலோசனை சபைக்கும் ஒழுக்காட்டு சபைக்கும் 2 சபைக்குரிய தலைவரா காணப்படுறாள் யாருன்னு சொன்னா பிரதம நிதியரசர் தான் காணப்படுவார். இது இவங்களோட கட்டமைப்புக்குள்ள வர விஷயங்கள். அதே மாதிரி இந்த ஆணைக்குழுக்களை நாங்க எடுத்து பார்க்கிற நேரத்துல என்ன செய்யண்டா, இது நீதி சேவை ஆலோசனை ஒழுக்காட்டு நீதி சேவைன்றதே இந்த ஆணைக்குழுவை உருவாக்கப்படுற நோக்கம் நீதியோட சம்பந்தப்பட்ட நீதிமன்றங்களுடைய நியமனங்கள், அவங்களோட பதவி நீக்கம், அவங்களுடைய ஒழுக்க கட்டுப்பாடு விஷயங்களை சுயாதீனமா இருக்கணும், அவங்க அரசியல் தலையீடுகள்ல இருந்து விடுபட்டு இருக்கணும்ன்றதுக்காண்டிதான் உருவாக்குறது. ஆனா இதெல்லாமே அமைச்சரவைக்கு கீழே பொறுப்பாக்கப்பட்டதால் என்ன செய்துச்சுன்னா, இதுவும் ஒரு அரசியல் சகாய முறையாக அரசியல் ரீதியான தாக்கங்களுக்கு உட்பட்ட ஒரு சபையா காணப்படுறதால இதுவும் ஒரு வலுவற்ற ஒரு சபையா காணப்பட்டு இது இப்படி விமர்சிக்கப்பட்டுச்சு. இப்ப நாங்க பாக்குறோமே, இந்த பாயிண்ட்ஸ் தான் இதுக்கெல்லாம் தாக்கம் செலுத்துற பாயிண்ட்ஸ். 1வது அத்தியாயம் மக்களிடைமை என்ற அத்தியாயத்துல 5வது சரத்து செல்லுது, அரசு அதிகாரத்தின் மீயுயர் கருவிதான் நீதிமன்ற மீயுயர் கருவி தேசிய அரசு பேரவைன்னு சொல்லி இப்படி இருக்கிற நேரத்துல என்ன செய்யணுச்சுன்னா, இப்படி இருக்கிற நேரத்துல இது எல்லாமே அதுக்குள்ள உட்படுற விஷயங்களா மாறிடுது. இதனால என்ன செய்யுச்சுன்னா, இவங்க எல்லாம் வெறுமனே ஒரு யாப்பு ஏற்பாடாக மாத்திரம் தான் காணப்படுது. இப்ப நாங்க பார்த்தோம், 3/2 பெரும்பான்மை நிரூபித்தால் நீதிமன்ற சட்டங்களை நீதிமன்றம் முரண் என்று சொன்னாலும் யாப்புக்கு அந்த சட்டங்களை உருவாக்குறதுக்கான அதிகாரங்களும் தேசிய அரசு பேரவைக்கு இருக்கின்றபடியால இவங்க எல்லாம் வெறுமனே சும்மா ஆலோசனை வழங்குறதுக்கு யாப்பண்ட ஏற்பாடுகளாகத்தான் காணப்பட்டாங்க. இப்படியான ஒரு விமர்சனங்கள் இதுக்கு காணப்படும் நீதிச்சேவை ஆலோசனை, நீதிச்சேவை ஒழுக்காட்டு சபைக்கு. இப்ப நாங்க நீதிமன்றம் விஷயங்கள் காணப்படுது. இந்த நீதிமன்றங்களோட விஷயங்கள்ல நாங்க பொறவு பார்ப்போம். இது சம்பந்தமான ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேளுங்க. எப்படி கேள்விக்கு எழுதுறது, என்ன மாதிரி
இந்த விஷயங்களை. அதுக்கு முன்னாடி நான் சொல்ல என்னன்னு சொன்னா, சில விஷயங்கள் நீங்க படிச்சிருப்பீங்க, காலனித்துவ நிலை மாற்றம். இப்ப காலனித்துவ நிலை மாற்றம் அப்படி படிக்கிற நேரத்துல அது மிக முக்கியமான ஒரு கேள்வி. அது இல்லாம பார்ட் 2 கேள்வி வராது. அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் குருவினாக்களுக்கு வர பிரதானமான கேள்விகளும் அதுல இருந்து வரும். அதே மாதிரி இப்போ நாங்க இந்த படிச்சு முடிச்சுப்பீங்க 1900 வெஸ்ட்மினிஸ்டர் மாதிரி 2 அரசியலமைப்பு கிடைச்சு. அதுவும் பிரதானமானது. அதுல பிரதானமா 2 கேள்விகள் வரும் பார்ட் 2க்கு. அதே மாதிரி இந்த கேள்விக்கும் வரும். இந்த கேள்விக்கு ஸ்ட்ரக்சர் குருவினாக்கள்லையும் அதே மாதிரி பார்ட் 1க்கும் வரும். இதுலதான் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இதுல இல்லாட்டி 78ஆம் ஆண்டு நாங்க அடுத்து படிக்க போற அந்த யாப்புல என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இது எடுப்பாங்க. அந்த கடைசியில் எடுப்பாங்க தெரியுமா, சரியான கூற்று, சரியான கூற்று, சரியான கூற்று, வெளியான கூற்றுன்னு சொல்லி அந்த கூற்றுக்களுக்கு இந்த விடயங்கள் தான் பிரதானமா எடுப்பாங்க. அதுல என்னத்தை எடுப்பாங்கன்னு சொன்னா, இப்ப நாங்க பார்த்தோமே யாப்புண்ட 4வது அத்தியாயத்துல 5வது சரத்து, இல்லாட்டி 1வது அத்தியாயத்துல 5வது சரத்து மீயோர் அதிகாரம் கொண்ட கருவி அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதே மாதிரி நீதி சேவை ஆணைக்குழு பற்றி 125வது சரத்துல 1வது உபபிரிவு செல்லுதுன்றத பார்த்தோம். இந்த விஷயங்கள்லாம் என்ன செய்யணும், இந்த சில விஷயங்களை மெயின் பண்ணி தான் கேட்பாங்க. இந்த விஷயங்கள் நாங்க சித்தியா எத்தனாவது யாப்புல எத்தனாவது அத்தியாயத்துல இதுக்கு இந்த யாப்புல என்ன பேர் சொல்லப்பட்டுச்சு துறைக்கு என்ற விஷயம் விடையளிக்கணும். அந்த சின்ன சின்ன ஒரு அதுல அடுத்து உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை பிழையா போட்டு தந்திருப்பாங்க, இல்லாட்டி சரியா போட்டு தந்திருப்பாங்க. இந்த ஒரு சின்ன சின்ன அந்த டெக்னிக்ல தான் அந்த கேள்விகள் எடுக்கப்படும். அப்ப அந்த விஷயங்களை நீங்க இந்த யாப்புகளை படிக்கிற நேரம் கொஞ்சம் நுணுக்கமா படிச்சா இதுக்குன்னே சரியான விடைகளை நாங்கள் அழிச்சு பூரணமான புள்ளியா இதுக்கு பெறையில. உங்களுக்கு இருக்கிற டவுட் ஏதாவது இருந்தா கேளுங்க. ஏதாவது டவுட் இருக்கா? சாயித், ஃபிரோஸ், ஏதாவது டவுட் இருக்கா? நான் நினைக்கிறேன் டவுட் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் விளங்கிட்டு போகும். எல்லாருக்கும் விளங்கிச்சா ஃபர்ஸ்ட்டுக்கு? பிள்ளையர் விளங்கிட்டா உங்களுக்கு கிளாஸ்ல இருக்கிறவங்க? சரி. நாங்க இதை கேள்வி ஏதாவது ரெக்கார்டிங் வச்சிருக்கிறோம். நாங்க ஷேர் பண்ணுவோம். மற்ற இந்த டைம்ல வேற கிளாஸ் இருக்கீங்க பிள்ளைகளுக்கு, சில டைம்ல வேலை இருக்கீங்க, அவங்க ரெக்கார்டிங். இது எக்ஸாம் எழுதுறதோட ஃபுல்லா முடிச்சுதானே? இப்ப இந்த இது பிள்ளைகள் என்ன விஷயம் என்னன்னா, உங்களுக்கு இந்த எக்ஸாம்ல இந்த யாப்பு தொடர்பான கேள்விகள் எழுதுறதுல அப்படின்னையும் இந்த படிச்சு தந்ததுல டவுட் என்னையும் இருக்குதா? அது எப்படி எழுதணும் என்ன விஷயம்? உங்களுக்கான வாய்ப்பு திரும்ப வராது, அவர் நேரத்தை ஒதுக்க மாட்டாரு. நீங்க என்ன டவுட் இருந்தாலும் அதை கேட்டுக்கொள்ளுங்க. இப்ப இந்த கேள்விகளுக்கு எப்படி அறிமுகம் எழுதுறது, எப்படி முடிவுரை எழுதுறது, உள்ளடக்கம் எப்படி எழுதுறது, அப்படி ஏதாவது ஒன்று கேட்டுக்கொள்ளுங்க. இப்ப 7 நிமிஷத்தால முடிய போகுது ஜூம், அதோட கிளாஸ் முடிஞ்சிடும். நான் சொல்ற விஷயம் என்னன்னா, நீங்க யாப்புக்களை எவ்வளவுக்கு நுணுக்கமா படிக்கலுமோ அவ்வளவுக்கு நுணுக்கமா படிங்க. உங்களோட பெரும்பாலும் 70-75 மார்க்ஸுக்கு மேலதிகமான கேள்விகள் வரும். எடுக்கையில் நாங்க ஒழுங்கான முறையில 3 யாப்புகளையும் படித்தா.
ஓகே. இந்த கடைசியாக அந்த யாப்புக்கள் தொடர்பாக இப்ப நீங்க விளக்கமாக ஒரு விஷயம் விளங்கப்படுத்தியிருக்கீங்க. அதே போல இதை ப்ராக்டிக்கல்ல அந்த கொஞ்சம் யாப்புக்கள் தொடர்பான விஷயங்களை மைண்ட்ல வச்சு கொள்ற மாதிரி என்ன செஞ்சா அது மனசுல நிக்கும், அதுக்கு என்ன செய்யணும், அந்த விஷயங்களை கொஞ்சம் சொல்லிட்டு கிளாஸ் முடிக்கும் சார். அப்படியா? ம். இப்ப யாப்போட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்தா நாங்க பார்க்கறதுதான் இப்போ சோல்பரி, அடுத்தது இது 72ஆம் ஆண்டு. அதுல ஜனாதிபதி எடுத்துக்கிட்டா அவரோட அதிகாரங்கள் எல்லாம் அதே மாதிரிதான் இருக்கு. அவர் எப்படி பதவி நியமனம், அவருடைய பதவி காலம் எத்தனை, இதெல்லாம் நாங்க ஒரு ஆள்ற ஞாபகம் வச்சிருந்தா அதை மாத்தி மாத்தி ம். ஞாபகம் வச்சுக்கிறது லேஸ் எங்களுக்கு. ம். இந்த இவர் அதிகாரங்களை பொறுத்தவரையில இவர் ஜனாதிபதியா காணப்பட்டார், அவர் வந்து மகா தேசாதிபதியா காணப்பட்டார். ம். அவர் பிரித்தானியர்ல இருந்து இங்க நாட்டு பிரதிநிதியா இருந்தார், இவர் நாட்டில இருந்து பிரதிநிதியா இருந்தார். இதுதான் அதுல காணப்படுற வித்தியாசமே தவிர ம். சோல்வேரியில காணப்பட்ட மகா தேசாதிபதிக்கு ம். அதிகாரம் இல்லை. ம். எப்படி பார்த்தாலும் என்ன செய்யுச்சுன்னா, ரெண்டு பேர் அதிகாரத்தை பாக்குற நேரத்து இது பேரளவு அதிகாரமா தான் ரெண்டு பேர் அதிகாரம் காணப்பட்டுச்சு. இதான் அதுல நாங்க முக்கியமா ரெண்டுக்கும் இடையில வித்தியாசங்கள் சொல்லி பாக்குறேன்னா பாக்குற விஷயங்கள். மிச்ச எல்லா விஷயங்களும் அதே மாதிரிதான் காணப்பட்டுச்சு. இது ஒரு சும்மா லேசான விஷயமா காணப்படும். அதே மாதிரி பார்லமெண்டத்தை சட்டத்துறை எடுத்து பாக்குற நேரத்துல அந்த சட்டத்துறை வந்து சட்டத்துல கட்டுப்பாட்டுக்குள்ள காணப்பட்டுச்சு, யாப்புண்ட கட்டுப்பாட்டுக்குள்ள காணப்பட்டுச்சு. 29(2) சரத்து கட்டுப்படுத்துங்க அது. அதே மாதிரி கோமரை கழகம் அதுல சட்டத்தை கட்டுப்படுத்து, நீதிமன்றங்கள் அதுல சட்டத்தை கட்டுப்படுத்த இயலும். இப்படி ஒரு சட்ட கட்டுப்பாடு இருந்துச்சு. அதே மாதிரி இதுல சட்ட கட்டுப்பாடு இல்ல. மீயுயர் கருவி யாப்புண்ட முதல் அத்தியாயத்துல 5வது அத்தியாயம் செல்லுது. அது எப்படி செல்லுதுன்றதை விளங்கப்படுத்தினா சரி. இது ரெண்டு தான் அதுல பார்க்க வேண்டிய ரெண்டுக்கு இடையில வித்தியாசமா காணப்படுறது. அதே மாதிரி உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை, அதுல உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை வந்து யாரு வேண்டாலும் நியமிக்கலாம், நியமன உறுப்பினர்கள் காணப்படுவாங்க. ஆனா நியமன உறுப்பினர்களுக்குன்ற இடமே இந்த யாப்புல இல்லை அப்படின்னு சொல்ற விஷயமும் இதுல வித்தியாசமா காணப்படுற விஷயம். அதே மாதிரி பார்த்தா சட்ட வாக்கு அதிகாரம், நிறைவேற்று அதிகாரம், நீதி அதிகாரம்ன்றது எல்லாத்துக்கும் இருந்துட்டே இருந்துச்சு. ஆனா இதுல சட்ட வாக்கு அதிகாரங்கள் என்ன செய்யுச்சுன்னா, இதுல கொஞ்சம் அதிகாரங்கள் இதுல கூட அதுல குறைய. அது எப்படி குறையன்றத மட்டும் நீங்க இதுல விளங்கி வச்சிருந்தீங்க சரி சின்ன சரி. 72ஆம் ஆண்டு சட்ட விஷயங்களை விளங்கி வச்சிருந்தீங்கன்னு சொன்னா அது எங்களுக்கு சும்மா ஒட்டோவா இதெல்லாம் இல்லைன்ற விஷயங்கள் அது கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. இது கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லாம இருந்துச்சு. எந்த சட்டங்களையும் இயற்றிடலாம். ஆனா கோமரை கழகம் ஒரு சட்டம் இல்லைன்னு சொன்னா அதை நியமிக்கவே இல்ல. நீதிமன்ற நீதி புனராய்வு அதிகாரத்தை பயன்படுத்திக்கிட்டா சோல்வரியில அவங்க சட்டத்தை நிறைவேற்றலாம். ஆனா இதுல சட்டம் யாப்புக்கு முரண்டு சென்னாலும் அதை யாப்பு 3/2 பெரும்பான்மை எடுத்து நிறைவேற்றதுக்கான அதிகாரங்கள் காணப்படுது. இது கேள்வி கேட்கறதுக்கான எந்த நிறுவனங்களும் இல்ல அப்படின்ற விஷயங்கள் காணப்படுது. இப்ப இதுல கேட்கிற விஷயம்னா அதே மாதிரி அமைச்சரவை பிரதமர் என்று பாக்குற நேரத்துல அதுல அமைச்சரவை பிரதமர் என்று வார நேரத்துல அது என்ன நாங்க பார்த்தோம், இது சட்ட கட்டுப்பாட்டுக்குள்ள வாரது. ஏன்னு சொன்னா பார்லிமெண்ட்ல இருந்து தெரிவு செய்யப்படுவாங்க அமைச்சரவை. அப்ப அது பார்லிமெண்ட்டுக்கே சட்ட கட்டுப்பாடு காணப்பட்டதால அது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற விஷயமா தான் காணப்படும். இந்த அதிகாரத்தை மெயின் பண்ணி தான் நீங்க இந்த யாப்பு ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. யாருக்கு கூட அதிகாரம் யாருக்கு குறையன்றத வச்சு பார்த்தா சரி. இப்ப இதுல பாக்குற நேரம் உங்களுக்கு அதிகாரங்கள் கூட. அப்படி அந்த விஷயங்கள் தான் இதுல இன்னொன்னு என்ன செய்வாங்கன்னு சொன்னா உண்மை நிர்வாகம் நாம நிர்வாகம் காணப்பட்டதில்லை. ஜனாதிபதி இருக்கார். அதுல உண்மை நிர்வாகம் நாம நிர்வாகம் காணப்பட்டதில்லை மகா தேசாதிபதி இருப்பார். இப்ப அது அந்த விஷயங்கள் தான் இதுல பொதுச்சேவை நீதி சேவை எடுத்து பார்க்கிற இதுல பொதுச்சேவை அமைச்சரவை கீழே கட்டமைக்கப்பட்டிருந்துச்சு, ஒரு அரசியல் சகாய முறையில இருந்துச்சு. அதுல நீங்க பார்க்க வேண்டிய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை கொஞ்சம் ஞாபகம் வச்சுன்னா சரி. இதுல உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை எல்லாத்துலயும் 3 4 அதுல நீதி சேவை ஆலோசனை சபையில மட்டும் 5 உறுப்பினர்கள். யார் நியமிக்கிறது எப்படி நியமிக்கிறது பார்த்தா அது பிரதமர் சிபாரிசு ஜனாதிபதி யார் நியமிக்கிறது தான் வரும். அது தலைவர் யாருன்றது நீங்க உங்களோட மைண்ட்ல போட்டுவிட்டா சரி. இப்படியான விஷயங்கள் தான் இதுல காணப்படுறது. அதே மொழியை பத்தி எடுத்துக்கிட்டா மொழியில நாங்க முக்கியமா எடுத்துக்க வேண்டியது மொழி. அரசகரம மொழி சிங்களம், நிர்வாக மொழி, விசேட ஏற்பாடுகள் காணப்பட்டாலும் கூட அந்த விசேட ஏற்பாடுகள் இல்லைன்றது அடுத்த விஷயத்துல செல்லுதுன்ற விஷயங்கள். அப்புறம் நீதிமொழின்னு சொன்னா நீதி மொழி சிங்களமா தான் காணப்படணும், விசேட ஏற்பாடு காணப்படணும். அப்படி அதுல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது மொழி சொன்னா அது ஒரு சிங்கள மொழிக்கு முன்னுரிமை வழங்கினுச்சுன்றதுதான் மொழி பத்தி தனிய கேள்வி கேட்டு வராது, விமர்சனங்கள் கேட்டு வர நேரத்துல 1972ஆம் ஆண்டு யாப்பினுடைய தோல்விக்கான காரணங்கள் விமர்சனங்கள். அந்த யாப்பு
78ஆம் ஆண்டு யாப் உருவாக்கத்துக்கான காரணங்கள் என்று கேட்டு வர நேரத்துல நாங்க எழுத வேண்டிய ஒரு விஷயமா தான் இந்த மொழியின் விஷயம் காணப்படும். அது பேரு மதம். மதம் என்ன சிங்கள மதத்துக்கு முன்னுரிமை வழங்கணும். இப்ப என்ன விமர்சனம் சொல்றதுக்கு அது ஒரு பல்லின சமூகத்துல சிங்கள மதத்துக்கு மட்டும் முன்னுரிமை வழங்கினா அது ஒரு பிரச்சனையா காணப்படும். இப்படி நாங்க இதை வழங்கிடும். அதே மாதிரி பாக்குற நேரத்துல பொதுச்சேவை நிதி சேவை அது செல்லியாச்சு, மொழி மதம் செல்லியாச்சு, சுதந்திரம் சுதந்திரம் அந்த விஷயங்களை பாக்குற நேரத்துல சுதந்திரங்கள்ல காணப்படுற குறைபாடுகள் தான் அதுல மெயினா பார்க்க வேண்டிய ஆள் என்ற வேறுபாடு சொல்லி இதுல காணப்படுற என்ன விஷயங்கள் காணப்படுது, சுதந்திரங்கள் அடிப்படை உரிமை சுதந்திரம் என்ன கொடுத்துருச்சாங்க, அதுல என்ன குறைபாடுகள் காணப்படுது, இந்த 3 விஷயங்களை மெயின் பண்ணி நீங்க அதுல படிச்சா சரி. அது மாதிரி அரச கொள்கை வழிகாட்டல் தத்துவம் ஏனைய முன்னுக்கு இருந்த யாப்புல அரச கொள்கை வழிகாட்டல் தத்துவம் ஒண்ணு இல்ல, குடியரசு யாப்புல இருக்கு. இந்த அரச கொள்கை வழிகாட்டல் தத்துவம்ன்றது என்ன, அதுல என்ன விஷயங்கள் உள்ளடங்குது, இது ஒரு சட்டம், அதை மீறினா அதை செய்யாததுக்கான எந்த விதமான அதிகாரங்களும் வழங்கப்படல. இது ஒரு அலங்கார ஏற்பாடு தான் விஷயங்கள் மெயினான விஷயங்கள் அந்த மெயினான விஷயங்களை நாங்க விளங்கிக்கிட்டு அதுல என்ன விமர்சனம்